Left side OMR, right side ECR. நடுவுல உங்க ஸ்டெப் ஸ்டோன் சீக்ரெட் பிளாட்ஸ். Beach Resort Plots, just 24 lakhs onwards. Call 96268 99268. Super Saravana Stores. ஆமா, என்னோட தயாரிப்புல வெளிவந்த நிறைய படங்கள் சரியா போகல அப்படின்னு சொல்லிட்டு ஒப்புக்கொண்ட நடிகர். ஏற்கனவே முதல் பாகம் வெளிவந்து எல்லாரையுமே அழ வைத்த ஒரு படத்தோட செகண்ட் பார்ட்டுக்கான லீடு ஒண்ணு வந்திருக்கு. அதை கொடுத்த இயக்குனர் என் கூட நடிச்ச நடிகர் எனக்கு கேரவன் வரைக்கும் இட்லி எடுத்து வந்து தருவாரு அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனா பேசிய நடிகை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிட்ட சினிமா சார்ந்து நிறைய அப்டேட்ஸ் இப்ப கிடைச்சிருக்கு. வெல்கம் டு சினிமா கடை. மக்கள் செல்வம் விஜய் சேதுபதி அவர்களோட அடுத்த சீரீஸ் காட்டான் அப்படின்ற டைட்டிலோட ஹாட் ஸ்டார்ல இப்ப வெளிவரப்போகுது. அதுக்கான ப்ரொமோஷன் எல்லாமே இப்ப செய்ய தொடங்கிட்டாங்க. அதுக்காக ரீசெண்டா அவர் ஒரு இன்டர்வியூல பேசியிருந்தாரு. அப்ப பேசும்போது அவரோட தயாரிப்பு நிறுவனம் விஜய் சேதுபதி ப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஸ்டார்ட் பண்ணாரு 2014ல. இதுல வெளிவந்த நிறைய படங்கள் சரியா போகலையே ஏன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆங்கர் கேட்கும்போது சொன்னாரு, ஆமா நான் ஒத்துக்கிறேன், என்னோட ப்ரொடக்ஷன்ல வெளிவந்த நிறைய படங்கள் வந்து சரியா போகல, வர்த்தக ரீதியா அது வந்து நிறைய இழப்பை கொடுத்துச்சு அப்படின்றத நான் ஓப்பனா ஒத்துக்கிறேன். பட் இந்த கதை எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கதையா இருந்துச்சு, அதனால நான் அது வந்து ரொம்ப சந்தோஷமா அந்த படத்தை எல்லாம் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனா சொல்லியிருந்தாரு. இவரோட தயாரிப்புல அதாவது விஜய் சேதுபதி ப்ரொடக்ஷன்ல என்னென்ன படங்கள் வெளிவந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆரஞ்சு மிட்டாய், மேற்கு தொடர்ச்சி மலை, ஜுங்கா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய படங்கள் அவர் எடுத்திருந்தாரு. இவரோட ப்ரொடக்ஷன் கம்பெனியை 2014ல ஸ்டார்ட் பண்ணாரு. அவரோட முதல் படம் 2015லயே வெளியே வந்துச்சு. அதுக்கப்புறமா ஒரு வருடத்துல வந்து பாத்தீங்கன்னா 2018 அந்த மாதிரி இவரோட நிறைய படங்கள் நடித்து வந்ததா இருக்கட்டும் இல்ல ப்ரொடக்ஷன்ல வந்ததா இருக்கட்டும் நிறைய படங்கள் வந்து வெளிவந்துச்சு. இத்தனை படங்கள் வெளியிடுறாரு, இத்தனை படங்கள் வருது, எல்லாம் ஓடுதா அப்படின்னு பார்க்கும்போது அப்பவே எல்லாரும் சொன்னாங்க இல்ல கதைகள் எதுவுமே அவ்வளோ ஸ்ட்ராங்கா இல்லை, அதனால சரியா போலன்னு சொல்லிட்டு நிறைய விமர்சனங்கள் வந்துச்சு. ஆனா இந்த படங்கள் எல்லாமே நான் பிடிச்சுதான் இதை செஞ்சேன் அப்படின்றதே அவர் வந்து ஓப்பனா சொல்லியிருக்காரு. அதனால எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான், இந்த படங்கள் எல்லாமே நான் தயாரிச்சது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதோட சேர்ந்து இன்னும் ஷாக்கிங்கான ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. இத்தனை படங்கள் வெளியே வந்துச்சு, நீங்க பாக்குறீங்களே சங்கு தேவன் சொல்லிட்டு ஒரு படம் நான் எடுத்தேன், இந்த படம் வெளிவரவே இல்லை, இந்த படத்தினால எனக்கு 1.4 கோடி கிட்ட வந்து இழப்பீடு ஆச்சு, நஷ்டமாச்சு, பட் இருந்தாலும் எனக்கு சந்தோஷம் தான் இந்த படம் எல்லாமே எடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஓப்பனா ரொம்ப போல்டாவே இந்த இன்டர்வியூல பேசியிருக்காரு. ஸோ விஜய் சேதுபதி அவர்கள்னும் போது எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும், மக்கள் செல்வம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் செல்லமா கூப்பிடுற ஒரு ஆள். ஸோ அப்படி இருக்கும்போது இவரோட தயாரிப்பு நிறுவனம் நிறைய பேர் வந்து தயாரிப்பு நிறுவனம் வந்து தொடங்கினாங்க. அதுல இவரோட தயாரிப்புல வந்து நிறைய படங்கள் வந்து இப்படி வந்தது இடமே தெரியாம இல்லைன்னா இவரோட பேருக்காக போய் பார்த்தது அப்படின்ற மாதிரி நிறைய போயிடுச்சு. இருந்தாலும் இவர் ஓப்பனா தைரியமா எனக்கு பிடிச்ச கதை அதனால எடுத்தப்பா அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது கண்டிப்பா பாராட்டுக்குரிய ஒரு விஷயம் தான். ஸோ இவரோட ப்ரொடக்ஷன் கம்பெனி பத்தி பேசும்போதே இன்னொரு விஷயத்தையும் சொல்லியிருந்தாரு. மகாராஜா இந்த படம் வெளிவந்து எல்லாரையுமே வந்து பாத்தீங்கன்னா அழ வச்சதுன்னு சொல்லலாம், இல்லைன்னா வந்து ஒரு கோவத்தை உண்டாக்குச்சு, இல்லைன்னா வா இப்படி ஒரு படமா அப்படின்ற ஒரு ஆச்சரியத்தை கொடுத்துச்சு அப்படின்னு சொல்லலாம். நிதிலன் அவர்களோட இயக்கத்துல வெளிவந்த படம். இதுல வந்து விஜய் சேதுபதி அவர்கள் நடிச்சிருப்பாரு. இன்னும் நிறைய பேரு முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா சிங்கம் புலி அவரை இந்த படத்துல வந்து எல்லாருமே அதிகமா பாராட்டி இருந்தாங்க. ஒரு வில்லன் மாதிரியான ஒரு கேரக்டர்ல வரக்கூடியவர் லாஸ்டா ட்விஸ்ட் வரதா இருக்கட்டும், அதுல அவர் நடிச்சதா இருக்கட்டும், அவரோட பாடி லாங்குவேஜா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விதத்துல இவரை வந்து பாராட்டினாங்க. அதே விஷயம் வந்து பாத்தீங்கன்னா நட்டு அவர்கள் வந்து இதுல போலீஸா நடிச்சிருப்பாரு. அதையும் வந்து அந்த கேரக்டரையும் ரொம்ப அழகா பாராட்டி இருந்தாங்க. எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க, அந்த கேரக்டர் எல்லாருமே அந்த டைரக்டர் ரொம்ப அழகா வந்து செட் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பாராட்டுகள் வந்துச்சு. எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த படத்தோட செகண்ட் பார்ட்டுக்கான அப்டேட் தான் விஜய் சேதுபதி அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு. நிதிலன் இந்த படத்தோட கதையெல்லாமே எழுதி முடிச்சுட்டாரு. ஸோ கூடிய விரைவில் மகாராஜா 2 இந்த படத்துக்கான ஷூட்டிங் தொடங்கும், கண்டிப்பா வெளிவரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஒன்லயே நம்ம பார்த்துருந்தோம் ஒரு சூப்பரான ஒரு கதையில, ஆக்சுவலி சிம்பிளான ஒரு கதை, ஆனா அது எப்படி கொண்டு போய் டிப்ஸ் எங்கெல்லாம் வச்சு எடுத்துட்டு வராங்க அப்படின்ற ஒரு விதத்துல வந்து எல்லாருக்குமே பிடிச்சிருந்துச்சு. ஸோ இதே மாதிரி மகாராஜா 2வும் நல்லா வரும் அப்படின்றத நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ எப்படி இருக்கும், அடுத்தது அப்டேட் வருமா இப்பவே சொல்ல தொடங்கிட்டாங்க. ஸோ இதுக்கப்புறம் யாரெல்லாம் இந்த படத்துல இணைய போறாங்க, யார் நடிக்க போறாங்க, கதை எப்படி இருக்க போகுது அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இயக்குனர் செல்வராகவன் இவர் வந்து ஒரு பக்கம் அவரோட ஷூட்டிங் அவரோட கரியர்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்போது சோஷியல் மீடியாவில் எல்லாத்துலேயுமே ஒரு போஸ்ட் போடுவார். அவர் வந்து ரொம்ப உருக்கமாக இருக்கிறதா இருக்கட்டும், இல்லை அவர் யோசிக்கிற விஷயமா இருக்கட்டும், அவர் தோணுது அப்படின்னு சொல்லிட்டு வீடியோவோ இல்லைனா ஒரு எழுத்து வடிவமோ ஒரு போஸ்ட் அந்த மாதிரி சொல்லிட்டு போட்டுட்டு இருப்பாரு. இப்போ ரீசெண்டாக ஒரு ஃபோட்டோ போட்டு ஒரு
போஸ்ட் போட்டாரு. அதுதான் எல்லாரையும் வந்து பாத்தீங்கன்னா அலற வச்சிருக்கு, இல்லைன்னா சந்தோஷப்படுத்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். ரெண்டுமே ரெண்டு கலவையா தான் இருக்கு. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா 7G ரெயின்போ காலனி என்னதான் வந்து செல்வராகவன் அவர்களோட நிறைய படங்கள் வந்திருந்தாலும் அந்த படத்தை மட்டும் யாராலுமே மறக்க முடியாது. இன்னுமா அந்த படத்தோட பேர் சொன்னா எல்லாருக்குமே ஒரு ட்ராமாவா இருக்கும். ஒரு திடீர்னு சோகமாயிடுவாங்க, இல்லை என்னன்னே தெரியல, ஒரு மாதிரி ஹெவி ஹார்ட்டடா ஒரு ஃபீல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்லுவாங்க. ஏன்னா அந்த கதை என்னன்னு தெரியும், கடைசியில் ஹீரோயின் இறந்து போறது, ஹீரோ அதுக்காக நான் தான் பண்ணேன்னு சொல்லிட்டு அந்த கதைக்களமே ரொம்பவே அழகா எடுத்துட்டு போயிருப்பாங்க. சிம்பிளான ஒரு லொகேஷன்ல அழகா எடுத்திருப்பாங்க. இந்த படத்தோட செகண்ட் பார்ட்டுக்கான அப்டேட்டை தான் அவர் சொல்லியிருக்காரு இந்த போஸ்ட் மூலமா. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஹாஸ்பிட்டல் பெட்டு மட்டும் காட்டி 7G2 ஷூட் அப்படின்னு மட்டும்தான் போட்டாரு, வேற எதுவுமே போடல. ஷூட்டிங் போயிட்டு இருக்கு அப்படின்றத மட்டும் மென்ஷன் பண்ணியிருந்தாரு. யாரு எங்க யாரெல்லாம் இதுல இணைய போறாங்க அப்படின்ற எதுவுமே இதுல சொல்லல. ஆனா அதுக்கே வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் அலையிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் சந்தோஷமா இருந்தாலும் ஏற்கனவே வந்து எங்களை ரொம்ப அழ வச்சுட்டீங்க, ரொம்ப வந்து மன உளைச்சல் இல்லைன்னா மன கஷ்டத்துக்கு வந்து நீங்க ஆளாக்கிட்டீங்க, ஒரு குட் ஃபீலும் இருக்கு, ஒரு ஹெவி ஹார்ட்டடாவும் இருக்குமே இந்த படம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும். இந்த படத்தோட அடுத்த பார்ட் 2ன்னும் போது இதுல என்னெல்லாம் செய்ய போறாரோ, எப்படிலாம் நம்மள வந்து அழ வைக்க போறாரோ இவரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கதறிட்டு இருந்தாங்க. இருந்தாலும் இதுக்குதான் நாங்க வந்து எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தோம் அப்படின்றதும் எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. கண்டிப்பா இந்த படம் வெளிவரணும், என்னெல்லாம் வைக்க போறாரு, என்ன கதைக்களத்தை கொண்டு போக போறாரு. நிறைய பேர் கேட்கறது என்னன்னா, இந்த பார்ட்லயாச்சும் ஹீரோயினை சேர்த்து விட்டுருங்க தயவு செஞ்சு எங்களுக்காக அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரோட கோரிக்கையா இருக்குது. ஸோ இந்த கோரிக்கை நிறைவேற்றுற மாதிரி செய்வாரா, இல்லை மீண்டும் நம்மள வந்து ஒரு நல்ல ஃபீலோட அழ வைப்பாரா அப்படின்றது நம்ம வெயிட் பண்ணி பார்த்தா தெரியும். ஸோ 7G ரெயின்போ காலனி 2 இது யாருக்கெல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்களோ அவங்களுக்கான ஒரு மிகப்பெரிய ட்ரீட். கண்டிப்பா இந்த படம் வெளிவர போகுது, ஷூட்டிங்கை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படின்றத டைரக்டரே போஸ்ட் பண்ணிட்டார். நானும் அஜித்குமார் அவர்களும் ஷூட்டிங்ல இருக்கும்போது எனக்கு கேரவனுக்கு அவர் இட்லி எடுத்து வந்து தருவாரு கேரவனுக்கே அப்படின்னு சொல்லிட்டு தமன்னா அவர்கள் இப்போ ரீசெண்டா பங்கேற்ற ஒரு நிகழ்ச்சியில காலேஜ் ஃபங்க்ஷனில் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் விஜய் அவர்கள் பற்றியும் சில விஷயங்கள் வந்து அவங்க பகிர்ந்துருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹோஸ்ட் வந்து கேட்குறாங்க, நீங்கள் வந்து அஜித் அவர்களோட நடிச்சிருக்கீங்க, கண்டிப்பாக நமக்கு தெரியும் வீரம் படம், அதில் வந்து கோப்பெரும் தேவியாக வந்து எல்லாரையுமே கோப்பெரும் தேவி அப்படின்ற பெயரை அஜித் அவர்கள் மட்டும் இல்லாமல் எல்லாருமே உருக்கி கேட்கக்கூடிய ஒரு பேராக வந்து அதில் வந்து நடிச்சிருப்பாங்க. ஸோ அந்த படத்தோட ஷூட்டிங் அப்போது அவர் வந்து தெரியும் இல்லையா நமக்கு, அஜித் அவர்கள் வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டில் எப்போலாம் அவருக்கு தோணுதோ அப்போ திடீர்னு சமைக்க தொடங்கி அவர் கூட ஒர்க் பண்ற டெக்னீஷியன்ஸா இருக்கட்டும், இல்ல கூட நடிக்கிற கோஸ்டார்ஸா இருக்கட்டும், எல்லாருக்குமே ஒரு விருந்தை வந்து கொடுப்பாரு. ஸோ அந்த மாதிரி தமன்னா அவர்களோட வீரம் படம் நடிக்கும் போது எனக்கு அவர் கேரவனுக்கு அவரே இட்லி செஞ்சு எடுத்துட்டு வந்து கொடுத்தாரு, ரொம்பவே நல்லா இருந்துச்சு அப்படின்ட்டு ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருக்காங்க. இன்னொன்னு, அவர் ரொம்ப ஹம்பிளான ஒரு பர்சன், அதை நான் வந்து நேரடியா ரொம்ப கிட்டவே பார்த்துருக்கேன் அப்படின்றது அவங்க சொல்லியிருக்காங்க. உடனே வந்து விஜய் அவர்கள் பத்தியும் சொல்லுங்க அப்படின்னு கேட்கும்போது அவர் ரொம்ப சைலண்டா இருப்பாரு. ஏன்னா விஜய் அவர்களோட வந்து சுறா படம் நடிச்சிருந்தாங்க, ரொம்ப சைலண்டா ரொம்ப அமைதியா இருப்பாரு. ஆனா அவர் டான்ஸ் மட்டும் ஆட தொடங்கினாருன்னு வச்சுக்கோங்க, அப்பா. என்னதான் விஜய் அவர்கள் வந்து இப்ப அரசியல் கட்சி தொடங்கி போயிட்டு இருக்கு, அடுத்த தேர்தலை வந்து அவங்க சந்திக்க போறாங்க அப்படின்றது இருந்தாலுமே அவருக்கு சப்போர்ட்டிவ் அண்ட் அகேன்ஸ்டா நிறைய கருத்துக்கள் வந்து வந்திருக்கு, நிறைய சர்ச்சைகளும் இப்ப வந்து பேசிட்டு இருக்காங்க. இருந்தாலுமே ஒரு நடிகரா பார்க்கும்போது அது வந்து அவரோட நடிப்பா இருக்கட்டும் இல்ல டான்ஸா இருக்கட்டும் எல்லாத்துலயுமே கண்டிப்பா பட்டைய கலப்பக்கூடிய ஒரு நடிகர் தான், அதை வந்து யாராலுமே மறுக்க முடியாது. ஸோ அவர் கூட நடிச்ச சில சுவாரஸ்யமான விஷயங்களை வந்து தமன்னா அவர்கள் வந்து பகிர்ந்துட்டு இருக்காங்க. இதுதான் இப்ப வந்து பேசும் பொருள் ஆயிட்டு இருக்கு. ஸோ அடுத்தது அவரோட படம் ஜனநாயகன் எப்ப ரிலீஸ் ஆகும், எலெக்ஷனுக்கு முன்னாடியா இல்ல அப்புறமாவா அப்படின்ற நிறைய கேள்விகள் அது இன்னும் புதிராவே இருக்குது, பதில் தெரியாம அது எப்ப வெளிவரும், இதுக்கப்புறம் அவர் படம் நடிப்பாரா, அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறமா நடிப்பாரா இல்லையா அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்த்தா தெரியும். இருந்தாலும் இந்த மாதிரி யாரெல்லாம் இப்போ வந்து பெரிய நடிகர்கள் யாருமே இப்போ அதிகமாக படங்கள் வரதில்லை, அது அஜித் அவர்களாக இருக்கட்டும் இல்லை விஜய் அவர்களோட தான் இருக்கட்டும், படங்கள் வரல இருந்தாலுமே அவங்க கூட நடித்தவங்க அவங்கள பற்றி ஷேர் பண்ணும்போது வாவ் ஒரு மெமரியா இருக்கு இல்லையா, இந்த படங்கள்ல அவங்க நடிச்சாங்கல்ல, இதுல ஷூட்டிங் ஸ்பாட்ல இந்த போட்டோலாம் வந்துச்சுல்ல அப்படின்னு நமக்கு கேட்கும் போதே அது ஒரு மெமரியா இருக்குது. ஸோ அடுத்தடுத்து இவங்க படங்கள் நடிக்கணும் அப்படின்றது அவங்களோட ரசிகர்களோட மிகப்பெரிய ஒரு வேண்டுகோளா இருந்துட்டு. கவிஞரும் பாடலாசிரியருமான வைரமுத்து அவர்களுக்கு இப்ப ஞானபீடம் விருது அப்படின்ற ஒண்ணு கொடுத்துருக்காங்க. இது வந்து பாத்தீங்கன்னா பண்பாட்டு இலக்கிய கழகம் அப்படின்னு சொல்ற இந்தியாவை சேர்ந்த இந்த கழகம் தான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மூத்த கலைஞர்கள், முக்கியமா சிறந்த
கவிஞர்களுக்கு இந்த விருதை கொடுப்பாங்க. இந்த விருதை இப்போ வைரமுத்து அவர்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு நிறைய பேர் பாராட்டுகள் தெரிவிச்சுட்டு வராங்க. இதுல நடிகரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான கமலஹாசன் அவர்கள் வந்து ஒரு போஸ்ட் போட்டிருந்தாரு. நீங்க வந்து ஒரு பெருமையை சேர்த்திருக்கீங்க 3ஆம் முறையாக அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஒரு பாடல் வரிகளை குறிப்பிட்டு இது வந்து உங்களுக்கு உகந்தது தான் அப்படின்னு சொல்லிட்டு இதை நான் ஞாபகம் வச்சுக்கிறேன் அப்படின்ற ஒரு போஸ்ட் அவங்க வந்து பாராட்டி போட்டிருக்காங்க. இதுக்கு சிங்கர் சின்மய் அவர்கள் வந்து அது கீழே வந்து ரீபோஸ்ட் பண்ணி ட்விட்டரில் ஒன்று போட்டிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பாலியல் ரீதியாக ஒன்று நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெண்ணு பகிரங்கமாக வெளியில் வந்து சொல்கிறாங்க. பட் இருந்தாலும் இதுக்கான ரெஸ்பான்ஸ் எந்த மாதிரி இருக்குது, ஃபார் காட் சேக் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டு போடுற எல்லா பெண்களும் இதை வந்து ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா இப்போ ஆண்டுட்டு இருக்க அரசு கட்சியை சேர்ந்த ஒருத்தர் இதெல்லாம் பண்ணுறாரு, இப்படி ஒரு போஸ்ட்டை போடுறாரு அப்படின்னும் போது பெண்கள் இதை வந்து கண்டிப்பாக நோட் பண்ணணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இது எந்த மாதிரியான ஒரு பாதிப்பை ஏற்படுத்த போகுது, எந்த மாதிரியான ஒரு சலசலப்பை கொண்டு வர போகுது அப்படின்றது நமக்கு இதுக்கப்புறமா தான் தெரியும். அண்ட் இன்னொன்று என்ன சொல்றாங்கன்னா, பெண்களே கண்டிப்பா ஆண்களை வந்து நம்பாதீங்க, அவங்களோட சகோதரர்கள், நண்பர்கள், அதுக்கப்புறமா உறவினர்கள் சொல்லிட்டு யாரெல்லாம் ஆண்கள் இருக்காங்களோ அவங்க பக்கம் தான் நிற்பாங்களே தவிர பெண்களுக்கான ஒரு நீதியா இருக்கட்டும், பெண்களுக்கான ஒரு நியாயம்ன்றது கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு சின்மய் அவர்கள் வந்து இந்த போஸ்டை போட்டிருக்காங்க. ஸோ இது ஒரு நடிகராக இருந்து கமல் அவர்கள் போட்டிருந்தாருன்னா அது பெரிய விஷயமா தெரியாது. இப்போ அரசியல் கட்சியில் வந்து இணைஞ்சிட்டாரு அப்படின்னும் போது இப்போ இந்த மாதிரி ஒரு போஸ்ட் போட்டது அண்ட் இதுக்கு கீழே சின்மய் அவர்கள் இதை பேசியிருக்கிறது தான் மிகப்பெரிய ஒரு விஷயமா பார்க்கப்படுது. இதுக்கப்புறம் அந்த போஸ்ட் எடுப்பாரா இல்லை இது சார்ந்து யார் என்னென்ன பேச போகிறாங்க, என்னென்ன சொல்ல போகிறாங்க அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்த்தா தெரியும். இது ஒரு முடியாத ஒரு போராகவே இருந்துட்டு இருக்கு. இது எப்போ மாறும், எப்போ வந்து பெண்களுக்கான நீதி, ஒரு குறைஞ்சபட்ச நீதியாச்சும் கிடைக்கணும் இல்லையா? பெருசா கிடைக்கணும் எதிர்பார்த்தோம், அது நடக்கல. குறைஞ்சபட்ச நீதி அப்படின்றதாச்சும் கிடைக்குமா அப்படின்ற ஒரு போராட்டம் தான் சின்மய் அவர்களோட போஸ்ட் நிறைய வந்து பார்க்க முடியுது. ஸோ இதே மாதிரியே இன்னும் நிறைய சினிமா அப்டேட்ஸ், இன்னும் அடுத்தடுத்து என்ன நடக்குது, யார் யார் என்ன போஸ்ட் போடுறாங்க, என்ன மாதிரியான படத்தோட அப்டேட் வருது அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதே மாதிரி அடுத்தடுத்த நிறைய அப்டேட்ஸோட நான் அவங்களை வந்து மீட் பண்ணுறேன். அன்டில் திஸ் பை ஃப்ரம் அர்ச்சனா.